ஒரு பரந்த பசுமையான காட்டில் ஒரு பெரிய யானை ஒன்று உணவிற்கு அலைந்தது. அதன் பெரிய உடலும் நீண்ட தும்பிக்கையும் கொண்டு எந்த உயரமான கிளைகளிலும் எட்டிப் பழங்கள், இலைகளை எளிதில் பிடித்துக் கொள்ள முடிந்தது. ஒரு நாள் அது சுவையான மணம் ஒன்றை அடைந்து அந்த வழியை தொடர்ந்து சென்றது. அந்த மணத்தை பின்தொடர்ந்து சென்ற யானை ஒரு வாழைப்பழங்கள் நிறைந்த மரங்களின் அருகே வந்தது. அந்த மரத்தில் அறுவடை செய்த பசுமையான மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் தெரிந்தன. அவற்றின் சுவையான மணம் யானையின் பசியை தூண்டியது. யானை தனது தும்பிக்கையை நீட்டி ஒரு குலை வாழைப்பழத்தை எடுத்து கையில் வைத்தது. ஆனால் அச்சமயத்தில் கன்றின் அடியில் சில முள்ளங்கி குரங்குகள் குழுமமாக காணப்பட்டது. அவை வெகு நாட்களாக கன்றை நோக்கி பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அது மிகவும் சிறிய மிருகமாக இருந்ததால் அவற்றால் ஏறி பழம் பறிக்க முடியவில்லை. யானை அவற்றின் ஏக்கங்களை உணர்ந்தது. அது தனது வாழைப்பழங்கள் முழுவதையும் உண்ணாமல் அவற்றின் வாசத்தை உற்று நோக்கி பழங்களை 2 பகுதிகளாக பிரித்தது. ஒரு பகுதியை குரங்குகளின் அருகே மெதுவாக கீழே விட்டுவிட்டு வேறு பக்கம் நின்றது. குரங்குகள் மகிழ்ச்சியுடன் கத்தி வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு வைத்தன. அதன் பிறகு குரங்குகள் யானைக்கு நன்றி தெரிவிக்க அருகிலுள்ள உருளைக்கிழங்கு மற்றும் வனப்பழங்களை தேர்ந்தெடுத்து யானைக்கு உதவின. அந்த நாளுக்கு பிறகு அந்த தோட்டம் வாழைப்பழங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இடமாக மாறியது. யானையும் குரங்குகளும் அன்பை பகிரவும் உரித்தான இடம் என்பதை காட்டின. பிறகு அனைத்தும் சந்தோஷமாக சென்றன.